மக்களே இன்றைக்கி நம்ம காஸ் கேட்டஸ் சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோரிஸ் கராஜஸ்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எம்ஜி ஆஸ்டர் தான். ஸோ ஆஸ்டரோட பேசிக் வேரியண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட வேரியண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு 5 வேரியன்ட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் ஆஃப் த லைன் வந்து சாவி, இது வந்து ஸ்ப்ரிண்ட். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மோரிஸ் கராஜஸ் அப்படிங்கிறத இது வந்து ஆக்சசரிஸாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த அக்சசரிஸோட லிஸ்ட்டுமே வந்து கொடுக்குறேன். என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த காரில் வந்து அக்சசரிஸாக போட்டிருக்காங்கிறத லிஸ்ட்டு அதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக இப்போது ஒரு புதுசாக இன்னொரு டிசைன் எடுத்துகிட்டு வந்தது வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில். ஸோ பழைய மாடலுக்கு புது மாடலுக்கு இருந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து இப்போ அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரோம் டாட்ஸ் வச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரில் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்லீக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வென்டிலேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் டேம்ஸ் அண்ட் இந்த ரேடியேட்டருக்கு போகிற அந்த ஏர் ஃப்ளோ வந்து இன்னுமே கூட இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எம்ஜிக்கான அந்த லோகோ வந்து உங்களுக்கு இதில் க்ரோம் ஃபினிஷில் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ஃபாக் லேம்ப்ஸுக்கான எந்த செட்டப்புமே வந்து இல்லை. ஸோ இப்போ அப்படியே நான் வந்து ஹெட்லைட்ஸ்க்கு வரேன். ஸோ யூஸ்வலாக ஒரு பேசிக் வேரியண்ட்னால் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஈவன் தோ இட்ஸ் அ பேசிக் வேரியண்ட். உங்களுக்கு இதில் வந்து பார்க்கலாம் இந்த ஹெட்லைட்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லான ஒரு த்ரோவுமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டுவல் ஃபங்க்ஷனாகவும் அது ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எல்இடி டிஆர்எல் அஸ் வெல் அஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸாகவும் அது ஆக்ட் ஆக போகுது. கீழே அந்த பம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிரெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பம்பர் கார்னர் ப்ரொடெக்டிங்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் அக்சசரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு க்ரோம் இன்வெர்டட் எல் ஷேப்பில் வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அக்சசரிஸ் உங்களுக்கு இன்னுமே காரை நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பம்பர்ஸோட அந்த ஸ்டைலிங்குமே ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அண்டர் த ஹூட் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஹூடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால இந்த ஒயிட்டுக்கு இந்த சாண்டா இந்த ரிப்பன் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ அப்படியே இன்ஜின் ஹூடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்ஜின் ஹூட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1.2 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிவிடி அப்படிங்கிற அந்த பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 110 PS ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட இன்ஜின் பே. இதில் வந்து இன்சுலேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அப்படியே நான் இன்ஜின் பே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் இன்ஜின் ஹூடுமே நல்ல வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்துட்டோம். சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எம்ஜி ஆஸ்டரோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 4.3 மீட்டர்ஸ்க்கான ஒரு லென்த்தில் இந்த கார் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ், இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் பேஸ் வந்து 2585 mm கொடுத்துருக்காங்க. அதாவது 2.5 மீட்டர்ஸ் வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த 4.3 மீட்டர்ஸ் காருக்கு வந்து இந்த வீல் பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒன்று இது இல்லாதது வந்து அலாய் வீல் தான். அண்ட் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து டாப் எண்ட் மாதிரியே தான் இந்த காரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் லைன் வந்து பாருங்கள், இந்த சைடு கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து பயங்கர போல்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும், நல்லா ஷார்ப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து உங்களுக்கு பல்ப்ஸில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் ஆட்டோ ஃபோல்டிங் இருக்காங்கிறத உள்ளே போய் நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷ்னல் அக்சசரிஸாக இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஓஆர்விஎம்க்கான அந்த கார்டு வந்து கார்டு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி அக்சசரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த க்ளூவில் ஃபிட் பண்ணுறது தான். அண்ட் இந்த வீல் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் வீல் ஆர்ச் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அண்ட் இதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215/60 16 இன்ச்க்கான ஒரு ஸ்டீல் வீல்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இந்த ஸ்டீல் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கேப் வச்சு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒரு நல்ல டச். அண்ட் அதே மாதிரி இந்த வீல் ஆர்ச்லையுமே அந்த கட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து தெரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெயின் வைசர் எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் அக்சசரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுலேயும் எம்ஜிக்கான அந்த பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பி பில்லர் எல்லாமே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷில் வந்துருக்கு. அண்ட் விண்டோ லைனிங் வந்து பாருங்களேன். ஸோ ஒரு பேசிக் வேரியண்ட்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ரோம் வந்து பார்க்குறது ரொம்ப வந்து ஒரு அரிதான ஒரு இதுனே சொல்லுவேன். ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு அந்த க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்து ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதேமாதிரி டோர் ஹேண்டில்ஸுமே இதில் ஒரு ஹைலைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
டோர் ஹேண்டில்ஸ் வந்து பாடி கலர்ட் அண்ட் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ். டாப் ஹேண்ட்லேயுமே இதே தான் வந்து வருது. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயுமே இதே டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஐ திங்க் அண்டர் 10 lakhஸில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரான ஒரு கார்னே சொல்லலாம். அபவ் 10 lakhs போகும்போது உங்களுக்கு அந்த ரோட் டேக்ஸ் எல்லாமே வந்து கூட போகுது. அண்ட் பிலோ 10 lakhஸில் நீங்கள் இந்த கார் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ அண்டர் 10 lakhஸ்க்கு ஒர்த்தான ஒரு கார்னே நான் வந்து இதை சொல்லுவேன். ஸோ இதுதான் இதோட சைட் ப்ரெசன்ஸ். அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த டோர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே அந்த ஃப்ளாகோட சிம்பிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கீழே அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னர் போர்டில் இதுலேயுமே வந்து மேட் ஃபினிஷில் வந்து அந்த வீல் ஆர்ச்சோடது அப்படி இதில் கண்டினியூ ஆகுது. ஸோ உங்களுக்கு ஸ்டோன் சிப்பிங் ஆனாலும் இந்த இடத்துல வந்து பட போகுது. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கலர், இதில் பிளாக் கலர், அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பிரெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இன்னொரு டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமே இன்னும் நல்லா எடுத்துக்காட்டுது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஐ திங்க் அரௌண்ட் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சூப்பராகவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம பேக்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஜி ஆஸ்டரோட பேக் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிஷ்னல் அசசரிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அசசரி ஃபிட்மெண்ட் வந்து இருக்குது. அண்ட் இதில் டெயில் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பல்ப்ஸ்க்கான ஹாலஜன் பல்ப்ஸ் வந்து வருது. அண்ட் இதுலேயுமே வந்து ஹாலஜன் ரியர் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்டருக்கான பேஜிங் சென்டரில் இருக்குது, எம்ஜிக்கான பேஜிங் இங்கே இருக்குது. அண்ட் இது ஒரு பேஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் வாஷர் வித் வைப்பர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா, டிஃபாகர் லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 392 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி 60/40 ஸ்பிளிட் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எம்ஜி பொறுத்த வரைக்கும் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எப்போவுமே வந்து இருக்கும், ஈவன் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வந்துடும். பட் ஆனால் ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்காது. இந்த இடத்துல பம்பர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் டு டீட்டெயிலிங் நிறையா இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ்க்கு ஒரு கிளாஸ் பிளாக் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிசைன் டு டீட்டெயிலிங் வந்து இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பரில் இன்னொரு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்சியில் வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் டிப் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஃபேக் எக்ஸாஸ்ட் டிப் தான். பட் ஆனால் கொஞ்சம் எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த பம்பர்ஸில் வந்து இந்த கார்னிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட் கார் மாதிரியே இருக்காது. இந்த எம்ஜி ஆஸ்டரோட பேசிக் வேரியண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களை எம்ஜி ஆஸ்டரோட கீ காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளிப் டைப் கீ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லாக், அன்லாக், பூட் ஓப்பனுக்குள்ள சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஒரு பேசிக் வேரியண்ட் கீ மாதிரியே இல்லை. எம்ஜிக்கான லோகோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து மெட்டல் சுவிட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த ரப்பர் பிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே வந்து மெட்டல். நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கலாம். 2 கீயுமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எம்ஜி ஆஸ்டரோட இன்டீரியர் வந்து பார்க்கலாம். இன்டீரியர் ஃபர்ஸ்ட் டோர் பார்ட்ஸ்லேருந்து ஆரம்பம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸுமே வந்து உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. ஒரு 1 லிட்டருக்கான பாட்டில் ஸ்டோரேஜ், ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் இன்னொரு டிசைன் எலமெண்ட் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் அதேமாதிரி லாக் அண்ட் லாக்கான பட்டன். அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹெட்லைட் லெவலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரி ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச், அண்ட் இந்த இடத்துல பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, இது வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இல்லை பானட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்ச். அண்ட் இந்த இடத்துல 2 டிக்கெட் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி சீட்ஸ் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு சீட்ஸ்னே வந்து கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ஃபேப்ரிக் சீட்ஸாக இருந்தாலும் இந்த சீட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கிடைக்குது. ரெக்லைன் ஆங்கிளுமே வந்து உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஷோ யூ த அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் யூ நோட்டீஸ் ஒன் திங், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து வருது. வாவ். அண்ட் அதே மாதிரி ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வருது. எம்ஜிக்கான லோகோ, அதை சுற்றி இந்த ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ் வருது. வா என்னங்க பேஸ் வேரியண்ட்டில் அள்ளி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 2 அனலாக் கிளஸ்டர், நடுவில் ஒரு TFT டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
இந்த இடத்துல எம்ஜிக்கான அதே அந்த டேஷ்போர்ட் செட்டிங் தான் உங்களுக்கு சர்க்குலராக லெஃப்ட் அண்ட் ரைட் உள்ள அந்த ஏசி வென்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அதை சுற்றி உங்களுக்கு க்ரோம் ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கொயரிஷ் ஷேப்பில் ஒரு மாதிரி ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இந்த சைடில் உள்ள அந்த டிசைனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்டரில் உங்களுக்கு 10 இன்ச்க்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டேஷ்போர்ட் வந்து பாருங்கள் நல்ல பெய்ஜாக ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. இந்த இடத்துல சீட்ஸுமே அதே மாதிரி தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், உங்களுக்கு வால்யூம் அப் டவுனுக்கான அந்த சுவிட்ச் எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸில் வந்துருக்கு. ஏசி கண்ட்ரோல்ஸ், ஃப்ரண்ட்டில் டிஃபாகருக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேக் ஃப்ரண்ட். அண்ட் அது மாதிரி ஏசி ப்ளோவருக்குள்ள செட்டிங்ஸ், டெம்பரேச்சருக்கான செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. மற்றபடி எல்லாமே டச் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு ஆடியோ இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னுமே பக்கத்தில் போகிறேன். எஸ், 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், 2 யூஎஸ்பி சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைப் சி வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹில் டிசன் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த குவாலிட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே 2 ஹேண்டிலுமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஹேண்டில் இல்லை, இந்த இடத்துல ஹேண்டில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் எல்லாமே சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிளாஸ்டிக்காக இல்லை, ஆனால் எல்லாமே சாஃப்ட் டச். இதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே வந்து தெரியுது பார்த்தீங்களா. உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் பார்க்கிங் பிரேக்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு கீ வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ டில்ட் மட்டும் இருக்குது, ரேக் வந்து இல்லை, டெலஸ்கோபிக் இல்லை, டில்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அண்ட் யூ ஆல்சோ கெட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குட் சி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு. நானுமே வந்து கேட்டு லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு. அண்ட் இதில் வந்து அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அந்த வென்டிலேஷன் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்கல, நார்மல் தான். இங்கே பேசஞ்சர் ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இண்டிகேஷன் வந்து இருக்குது. அண்ட் யூ ஆல்சோ கெட் ஏர் பேக்ஸ் ஆஸ் ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துல ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற சுவிட்சஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. இதில் வந்து மைக்கான கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு சன்ரூஃப் எதுவுமே இதில் வந்து வராது. அண்ட் அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்ப்போம். இந்த இடத்துல தை சப்போர்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நீ ரூம் நல்லாவே ஈஸியாக இருக்குது. அண்ட் டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஐ திங்க் டெட் பெடல் வந்து இல்லை, நார்மல் தான். பட் ஆனால் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அவங்களுக்கு டெட் பெடல் வந்து இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து இருக்குது. எனக்கு வந்து நல்லாவே சைடில் ஒரு கர்வ் அவுட் கொடுத்து இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா, கால் இந்த சைடில் போகிறது, கிளச்சு இங்கே இருக்குது, சைடில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து என்னோட ஹெட்ரூம் வந்து பார்ப்போம். ஹெட்ரூம் வந்து நல்லாவே சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெட்ரூம். அண்ட் என்னோட ஹைட் வந்து ரோட் ப்ரெசன்ஸ்க்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், பானட்டில் வந்து ஃப்ரண்ட் 2 சைடுமே வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு ஆக்சுவலாக. ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் வந்து டோர்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் அண்ட் அதுக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வேறு எந்த சார்ஜிங் போர்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஓகே, அண்ட் இது வந்து மூவ் பண்ண முடியுமா, இது வந்து ஃபிக்ஸ்டு தான், மூவ் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே நம்ம வந்து பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேக்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ். இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, பெய்ஜ் கலரில். இங்கே பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி சீட்ஸ் இன்க்ரெஸ் வந்து பார்ப்போம். இன்க்ரெஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய திங்ஸை நோட்டி வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சும்மா கூட கொடுக்கலாங்க, இங்கே பாருங்கள் 2 கப் ஹோல்டரு, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. வர்றே வா, வேறு லெவல். 60/40 ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னுமே பூட் ஸ்பேஸ் வந்து இன்னும் நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ நான் இன்க்ரெஸ் வந்து ஈஸியாகவே உள்ளே ஏறிட்டேன், காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப பின்னாடி தள்ளி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனாலுமே எனக்கு நல்லா நீ ரூம் வந்து இருக்குது, ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேக்சின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ட்ஸுமே வந்து கிடைக்குது. அதை சுற்றி க்ரோம் ஃபினிஷ், எதுலேயுமே வந்து இந்த டிசைன் டு டீட்டெயிலில் வந்து
விடுற மாதிரி தெரில. நாங்கள் பண்ணால் நீட்டாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இங்கே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு உங்களுக்கு 2 பேருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உள்ள பேசஞ்சருக்கு தலையை மறந்துட்டாங்க. பட் ஆனால் இங்கே குட்டியாக ஒரு ஹம்ப் இருக்குது. இங்கே 5 பேர் தாராளமாக உட்காரலாம் ஓவராலாக. பின்னாடி 3 பேர் உட்காரலாம். பட் ஆனால் 2 பேர் உட்காந்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டுமே இருக்கிறனால. ஸோ இதை நான் இப்படி வச்சுட்டு இப்படி கூட வந்து உட்காந்துக்குவேன். அண்ட் அதே மாதிரி ஹெட்ரூம் பார்ப்போம். ஸோ பின்னாடி வந்து ஹெட்ரூமே டக்குன்னு இந்த இடத்துல வந்து முடியல. ஹெட்ரூம் நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் குட்டியான ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது, தெரியுதா? ஸோ பக்கத்தில் காமிக்கிறேன். இவ்வளோ குட்டியாக வந்து எங்கேயா கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா அந்த டிஎல்ஓட லைட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிளாஸோட ரேஞ்ச் வந்து நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் குட்டியாக தான் வந்துருக்கு அந்த டிசைன் எலமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ரியர் ரோலையுமே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே. டிரைவர் சைடு வந்து இல்லை, மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட இன்டீரியர்ஸ். அண்ட் அங்கே டேஷ்போர்டில் உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ்மே ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த யூஎஸ்பி வந்து எதுக்குன்னு நான் இப்போ வந்து கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. லெட்ஸ் கோ. ஸோ மக்களே, இதுதான் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த எம்ஜி ஆஸ்டர் பிலோ 10 lakhs வர்த்தா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஜி ஆஸ்டர் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதையும் எம்ஜி ஆஸ்டர் வச்சுருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க, அடுத்து வாங்கணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வச்சுருக்கிற கஸ்டமர்ஸ் சொன்னீங்கன்னா இன்னுமே வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ரிவ்யூ போடுறதோட வச்சு அதை ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். நான் இன்னும் நிறைய வீடியோஸோட சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. அதுக்கு முன்னாடி காஸ் கேட்டல்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.